ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தினாய் பலன் வரும். ஏசாயா 61:7. அன்புக்குரியவர்களே, தலை குனிந்த நிலையில் நீங்க இருக்கிறீங்களா? வெட்கப்பட்டு வெளியே புறப்பட்டு போக முடியாமல் காணப்படுகிறீர்களா? கடன் அதிகமானதால் வெட்கப்பட்டு அவமானம் அடைந்து மனச்சோர்வோடு நிற்கிறீர்களா? எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில் வெட்கத்தோடு காணப்படுகிறீர்களா? பிள்ளைகளின் வாழ்க்கையில் நன்மை நடக்காததால் தலை குனிந்து இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களை படைத்தவர், தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை உருவாக்கினவர் உங்களோடு இருக்கிறார். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் நிலையை நன்கு அறிவார். ஆண்டவர் இயேசு உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். உங்கள் வெட்கத்தின் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். தோல்வி நிமித்தம், துரோகத்தின் நிமித்தம், ஏமாற்றப்பட்டது நிமித்தம், சூழ்ச்சி நிமித்தம் வெட்கப்பட்டு எங்கு நின்றீர்களோ அதே இடத்தில் ஆண்டவர் அந்த நிலையை தலைகீழாக மாற்றி உங்களுக்கு இரண்டத்தினையாக பலன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், கர்த்தராகிய இயேசுவை நம்புங்கள். விசுவாசத்தோடு நிலைத்திருங்கள். ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் ஜெபிப்போம். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று உரைத்த அன்பின் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, கர்ப்பப்பை பலவீனமாக இருப்பவர்களுக்கு தேவரீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய். பலவீனங்கள் குறைகள் மாறச் செய்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக செய்கிற தேவன், அற்புதம் செய்து குறைகளை அகற்றி சந்ததி விளங்கச் செய்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் எந்த இடத்தில் வெட்கத்தோடு தலை நிமிர்ந்து காணப்பட்டார்களோ அந்த இடத்தில் தலை நிமிர்ந்து வாழ உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்களை வெட்கப்படுத்தினவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்க செய்து இரண்டத்தனையான பலனை அனுபவிக்க தேவன் ஆசீர்வாதத்தால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனே, உம்முடைய வழி நடத்தலும் பாதுகாவலும் தான் எங்களை செம்மையான பாதைகளில் நடத்தும் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் அனுதின தேவைகளில் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாடு, கர்நாடகா, ஒடிசா, உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காள மக்களை வெயிலின் அகோரத்திலிருந்து தேவன் விசேஷித்த விதமாக பாதுகாக்கும்படியும், மேற்கு வங்கம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் தரமற்ற மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனங்களை தடை செய்ய மருந்து கட்டுப்பாடு அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்கும்படியும், தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சரிக்கை அறிவில் வளரவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும், ஆண்டவருடைய தேர்வு எழுதும் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஞானம் கிருபை வேண்டுமாயும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், பேறுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும், பயணம் செய்வோர் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் உங்கள் இரக்கம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.